நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பிளாக் சைட்டு. பிளாக் சைட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இது ஒரு பிளாக் கான்செப்ட். இந்த பிளாகில் வந்து நம்ம என்ன போஸ்ட் பண்ணுறோமோ அது கீழே கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும் தான் அந்த கமெண்ட் ஷோ ஆகும், இல்லை மற்றபடி ஷோ ஆகுது. இதுதான் இதோட கான்செப்ட் மெயினாக. அதுக்கப்புறம் நீங்கள் கிரிக்கெட் ஸ்கோர் போடுறனால கிரிக்கெட் ஸ்கோரை போட்டு உள்ள லைவ் ஸ்கோர் போடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உங்களுக்கு இதில் என்ன போஸ்ட் தேவைப்படுதோ அந்த போஸ்ட்டை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு 2 காட்டுறேன். இதை நம்ம என்ன ப்ராஜெக்டாக கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் நம்ம வந்து அந்த பிளாகை சொல்லிக்கிறோம். உள்ள இருக்க பிளாகை நம்ம கான்செப்ட் சொல்லிக்கிறோம். இது எப்படி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பாச்சியை ஸ்டாப் பண்ணிக்கங்க, MySQL ஸ்டாப் பண்ணிக்கங்க. நம்ம ரன் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா localhost/blog. இதுதான் நம்ம ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போயிட்டு localhost/blogனு கொடுத்தா நம்ம வெப்சைட்டில் வந்துடும். இதை நம்ம பிளாக் சைட்டோட ஹோம் பேஜ். இப்படி 2000 லிங்க் போட்டோம்னா localhost/blogனு போடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமு, எபோட்டு, கான்ட்ரிபியூட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதில் இருக்கும். ஃபீட்பேக் வரைக்கும் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஹோம் பேஜ் வந்து எல்லா போஸ்ட் வரணும். இந்த போஸ்ட்டை யார் கிரியேட் பண்ணுவாங்கன்னா அட்மின் தான். அட்மின் எப்படி உள்ள போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து localhost/blogனு இருக்கான். இந்த இடத்துல வந்து லாஸ்ட்டாக அதாவது localhost/blog/admin இருக்கணும். இந்த URL போட்டு அதாவது இந்த ஸ்கிரிப்டை போட்டு நீங்கள் ரெட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அட்மின்க்கு போயிடும். இதில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீட்மிலே கொடுத்துருப்பேன். test@123 பாஸ்வேர்டு, யூசர் நேம் அட்மின். இதை கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ப்ராஜெக்ட்டில் போயிடும். இல்லை ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் போகிறதுக்கு எப்படி கான்செப்ட்னா, நம்ம என்ன ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணணும். இப்போ கேட்டகிரி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்னே போடுறேன். ஆக்சுவலாக சப் கேட்டகிரி கிரிக்கெட். இப்போ நம்ம கேட்டகிரி சப் கேட்டகிரி கிரியேட் பண்ணுறப்போ இதில் வந்து நீங்கள் localhost/blog இன்னொரு சைட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து யூஸரோடது. சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை கிளிக் பண்ணால் பிளாக் கிரியேட் ஆகும். இப்போ வரைக்கும் எதுவும் ரெக்கார்டு இல்லை. ஸோ வந்து இப்போ நம்ம போஸ்ட் ஒன்று போடுறப்போ ஆட் போஸ்ட்டு இதில் போயிட்டு நம்ம போஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026 சும்மா என்ன டைட்டில் அது என்ன ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி கிரிக்கெட்டு. அதோட டீட்டெயில்ஸு இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு மெயின். இதில் வந்து நீங்கள் டேபிளர் காலம் போடுற மாதிரி இருந்தால் டேபிளர் காலம் போட்டு கூட நீங்கள் ஒரு டேபிளர் காலத்தில் நீங்கள் சொல்கிறான்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வேர்டு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன வேணும்னா போட்டுக்கலாம். உள்ள போட்டுட்டு அப்புறம் அதோட போஸ்ட்டோட இமேஜஸ்ஸு. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ இமேஜ் இந்த மாதிரி இமேஜ் ஜஸ்ட் வைக்கிறேன். ஃபைல் மாதிரி ஒரு இமேஜ் வைக்கிறேன். இமேஜ் ரெடி ஃபைல் மாதிரி. அப்புறம் செகண்டு ஏதாச்சும் வீடியோஸ் அது மாதிரி லிங்க் ஏதாச்சும் கொடுக்குறேன்னா லிங்க்லாம் கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மேட்சோ சம்திங் என்ன போஸ்ட் அன்னைக்கு நடக்குதோ அதை பற்றி ஒரு லிங்க் நீங்கள் கொடுக்குறனா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து கிரியேட் ஆகிக்கும். கிரியேட் ஆன போஸ்ட் வந்து யூஸ் சைடில் வந்து பிளாகாக கமெண்ட் தெரியும். இப்போ நான் கிரியேட் பண்ணுறது இதுதான். இந்த இமேஜ் போட்டு நியூஸ் போட்டிருக்கேன். ரீடு மோர் இது போட்டிங்கன்னா அதை பற்றி நான் ஃபுல் ரீடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கீர்த்திங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குட்னு கொடுத்து நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே வெரிஃபையாக இருந்துச்சுன்னா ஓகேவான ஒரு கமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ ஒன்றுமே தெரியாது. இது மாதிரி தான் வரும். இதே வந்து அட்மின் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வெயிட்டிங் ஃபார் கமெண்ட் இதை வந்து நான் ரீட் பண்ணிட்டேன். ஓகேன்னு சொல்லி அப்ரூவல் பண்ணிட்டேன். அப்ரூவல் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி காட்டும். இதான் இதோட கான்செப்ட்.